திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டில் ஆகமார்த்த தோளுடையார் கோவணாடையின் மேல் நாகமார்த்த எம்பெருமான் மேயது நல்லாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாங்கள் 11ஆம் திருமுறையில 25வது பதிகம் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை அதிராடிகள் அருளி செய்தது படிக்க போறோம். இம்மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவையினை பாடி அதிராவடிகளுடைய வரலாறு தெரியவில்லையா? மூத்த பிள்ளையார் என்பது ஆணைமுக கடவுளை குறிக்கும். சிவபிரானுடைய மக்கள் இருவரில் இவர் முதற்கண் தோன்றியமையால் ஆணைமுக கடவுள் இவ்வாறு குறிக்கப் பெறுகிறார். தம்மை அன்பினால் வடிவடும் மெய்யடியார்களின் பிறவி பிணியை போக்க வல்லவர் ஆணைமுக கடவுள். அவருடைய திருவடிகளை எண்ணி வாழ்வார்க்கு மெனக்கவலை இல்லை. அப்ப இது முழுக்க முழுக்க பிள்ளையாற்ற பாடா இருக்க போகுது. ஒரு நெடுங்கங்கை திருச்சிற்றம்பல நேதிசை ஆசிரியப்பா. ஒரு நெடுங்கங்கை இருங்குறும்பைம்புகர் மும்முகச் சென்னுதி நாளினர்வள் நினக்குடவு புலவு கமழும் மடற்களுப்படையவன் மதலை மாமதன் துவன்றிய கதனுடை கடதட கபோலத்து ஓரிடமெருப்பிற் கரண்டக உதரத்து முரண் தெருகுலவிதன் சேவடி யுகலம் அல்லது யாவையும் இளமினி இரு நிலத்திடையே ஒரு நெடுங்கங்கை இறங்குறும் பசுமையான புள்ளிகளை உடைய முகமும் செந்நுதி நாளினர் வெண்மையான குடலின் புலால் நாட்டம் வீசுகின்ற கொல்லும் தன்மையுள்ள சூழப்படையுடைய சிவபெருமானது மகன் விநாயகன் மாமதம் பொருந்திய கோபமுடைய கடதட கபோலத்தில் இடப்பக்க தந்தத்தில் குடலை போன்ற வயிற்றுடைய முரண்பாடு உடைய குளவியினது 2 பாதங்களை வணங்குவதல்லாது வேறு எதுவும் இந்த பெரிய நிலத்தில் இனி பெற்றிலோம் என்பதாம். சூழப்படை 3 கிளைகளாக பிரிந்து நுனி கூர்மையாக உள்ளது. வந்துட்டா படிக்கிறீங்களா? நீங்க படிங்க. வெண்பா நிலத்துளங்க மேரு துளங்க நடுவான் தலத்துளங்க சப்பாணி கொட்டும் கலத்துளங்கள் காமாரி என்ற கருங்கை கடதடத்து மாமாரி என்ற மணி. பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தில் சப்பானி பருவம் 4வதாகும். பூமி நடுங்க, மேருமலை நடுங்க, ஆகாயம் முழுவதும் நடுங்க, கைகொட்டும் கலந்துளங்கொள் காமனை எரித்த சிவபெருமான் பெற்றெடுத்த கருங்கையையும் மதச்சுவட்டிலிருந்து பெருகும் மதமலையையும் உடைய விநாயக பெருமான் கைகொட்ட இவை அனைத்தும் நடுங்கும் என்க. கட்டளை கலைத்துறை. மணி சிந்து கங்கைதன் மானக்குருளையை வாழரக்கர் அணி சிந்த வென்ற எம்மையற்கு இளங்கன்றை அங்கரும்பின் துணி சிந்த வாய்ப்பெய்த போதகத்தை தொடர்ந்து ஓர் பிறவி பிணி சிந்து கார் முளையை பிடித்தோர் கிள்ளை பேதுரமே. தெளிவுரை. மணியை சிந்துகின்ற கங்கையினுடைய சிறந்த குழந்தையை வாழேந்திய அரக்கர் அழிய வென்ற சிவபெருமானுக்கு மகனாகிய இளங்கன்றை கரும்பின் துணி
இந்த வாய்ப்பெய்த யானையின் பின் தொடர்ந்தோர்க்கு இனி பிறப்பில்லை என்பதாம். இனி பிறவி உண்டோ என்ற மயக்கம் இல்லை என்க. விநாயகப் பெருமானை வணங்கியோர்க்கு இனி பிறவித் துன்பம் இல்லை என்று கூறியவாறு. அகவல் பேதுரு தகயம் அல்லது தீதுரச் சக்கர் குஞ்சிக்கர் நிறத்தொக்கல் நாப்பண் புக்கவன் இரும்பொறித் தடக்கையும் முரணிய கொட்ட நாவி தேவி தன் மட்டுகு தெரியல் அடிமணந்தனமே மயங்கும் இயல்பை உடையேம் அல்லது யோம் என்று வந்திருக்கணும். என்ன மயங்கும் இயல்புடையோம் அல்லது தீதுரச் செக்கர் குஞ்சிக்கர் நிற உறவினர் மத்தியில் புகுந்த இரும்பொறி தடக்கையும் முரணிய பெருந்தோள் கொட்ட கஸ்தூரி மணம் வீசும் தேவி தன் மணமிகுந்த மாலையின் அடி மணந்தனம். மேயகருமிடற்றர் வெள்ளையிற்றர் தென்சேனை ஓயமணியூசல் ஆடிற்றே பாய மலைசெவிக்காற்றுந்திய வாழமர்கண் நெந்தை தலைசெவிக்காற்றுந்தளர்ந்து பொருந்திய கரிய கழுத்தையும் வெள்ளை பெற்களையும் உடைய சிவபெருமானது தின்சேனை ஓய மணியூசலாடியது. விநாயகப் பெருமானது மலை செவிக்காற்று உந்திய வாழமர்கண் எந்தை தலை செவிக்காற்று உந்த தளர்ந்து ஆடியது என்க. கட்டளை கலைத்துறை. உந்தத் தளரா வளைத்தனம் முன்னம் மின் ஓடை நெற்றிச் சந்தத் தளரா ஒரு தனி தெல்வர் தந்தாணியூர் விந்தத் தளரா மருங்கில் கிளி பெற்ற வேளக்கன்றின் மந்தத் தளரா மலச்சரணங்கள் வலுத்து மின்னே நெட்டி தள்ளியதால் முன்னம் வளைத்தனம் மின்னுகின்ற முகப்படாத்தை அணிந்த நெற்றிச் சந்தனத் தளரா ஒப்பற்ற பகைவர் நடுங்க கிளியைப் போன்ற உமாதேவியார் வந்தார். அவர் யாரெனில் யானைக்கன்றின் உருவாய் அமைந்த விநாயகப் பெருமான். அவரது பாத கமலங்களை வணங்குவோமாக. அப்பா மின்னடுங்கொண்டல் அன்னடு முழக்கத்தோவர விளங்கியதுளைக்கை கடவுளை யாம் மிக வலுத்துவது எவனோ அவனேல் பிறந்ததீவுலகின் பெருமூதாதையர் உறந்தரு சிரம் அறிந்தவர்க்கே வரைந்தது மேருச் சிமையத்து மீமிசை வாரிச் செல்வன் மகன் மொழியே மின்னலோடும் கூடிய பெரிய மேகம் செய்த பெருமுழக்கத்தில், அதாவது இடி ஒளிவில்லாமல் விளங்கிய யானை முகக் கடவுளை, அதாவது விநாயகனை யாம் மிகவும் துதிப்பதற்கு காரணம் யாதென்றால் அவன் இன்றேல் பாரத கதை தோன்றியிராது. பிரமனின் தலை அறிந்த சிவபெருமானுக்காக மேருமலையின் மீது பரதவன் மகளாகிய பரிமளகந்தியின் மகனாகிய வியாசர், சத்தியவதியைத்தான் பரிமளகந்தின்னு சொல்லிடும். வியாசர் பாரதத்தை சொல்லிக்கொண்டே வேற விநாயகர் எழுதினார் என்க. இந்த சத்தியவதிக்கும் பராசர முனிவருக்கும் தானே அந்த சத்தியவதியைத்தான் பரிமள கந்தி என்று சொல்லினோம். வியாசர் சொல்லத்தானே விநாயகர் எழுதினார். மொழியின் மறை முதலே முன்னயனத்தேரே களிய வரும் பொருளே கண்ணே தெளிய கலாலயனே எங்கள் கணபதியே நின்னை அலாது ஐயனே ஆளாதென் அன்பு ரசூலாது என் அன்பு. பாரதத்தை எழுதிய முதற்கடவுளே, 3 கண்களை உடைய இடியேறு போன்றவனே, கல்லுக்கு அதிபதியே, எங்கள் கணபதியே, உன்னை தவிர வேறு எவரையும் என் அன்பு சூழாது என்க. கட்டளை கலைத்துறை. அன்புதவச் சுற்று காரழல் கொண்டையில் 3 வன்புதவத் துந்தை மாட்டுகின்றாம் மதன் சூழ் மறுப்பிற்கு அன்பு தவக்கரத்தாளமிட்டோடிக் கடு நடையிட்டு இன்பு தவச் சென்று நீ என்று காத்தது
இயம்புகவே. அன்பு தவச் சுற்று ஆரழல் கொண்டு திரிபுரங்களை எரித்த உன் தந்தைக்காக வணங்குகின்றோம். தந்தத்துக்கு கைத்தாளமிட்டு ஓடி விரைந்து நின்று நீ உதவி செய்தாய், நீ அல்லவா அதைச் செய்தாய், சொல்லுக என்பதாம். கவவு மணிக்கடக கங்கணக்கரவணா அரைகளல் அவுணரொடு பொருள் பொருளத ஞான்று நீள் புழைக்கரம் உயிர்த்த அளற்பேருதை விரை நனி ஈறி மூறி அஞ்சேறு புலர்த்து மென்பர் மஞ்சேறு கைலை மலை கிளவோயே. வளைத்த மணி கேடகமும் காப்பும் கரவோசையோடு வீரக்களலொழிப்ப அரக்கரோடு போர் செய்த பொழுதும் நீண்ட துதிக்கையை உயர்த்த நெருப்பு என்று சொல்லத்தக்க பெற்றுங்காற்று விரைந்து நன்றாக கீறி மூறி அச்சேற்றை காய செய்யும் உயில்கள் ஏறுகின்ற கைலை மலையில் வாழும் தெய்வமே. வெண்பா மலை சூண்டு எழுகின்ற மாசுணப்பற்பாறை தலை சூண்டு தான் நினைப்பது ஒக்கும் கலை சூழ் திரண்டகொள் பேரறிவந்தின் வயிற்றின் உம்பர்க்கு அரண்டங்கொள் காலுயிர்க்கும் கை மலையைச் சூழ்ந்து இறங்குகின்ற பெரும் பாம்பு போன்ற பொற்பாறை தலையிலிருந்து தொங்குகின்ற துதிக்கை கலை சூழ்ந்து திரண்டு அகங்கொண்டு பேரறிவன் தின்வயிற்றின் தேவர்களது பூக்குடலை காட்டு உயிர்க்கு துதிக்கையின் சிறப்பு கூறியவாறு. கட்டளைக்கலித்துறை. காலது கையது கண்ணது தீயது கார்மத நீர் மேலது கீழது நூலது வெற்பது பொற்பமைதீம் பாலது தேனது தானது மின்மொழி பாவை முப்பூன் வேலது வாழது நான்மறைக்கு ஈன்ற விடு சுடர்க்கே. நான்மறைக்கு அளித்த பேரொழியாகிய விநாயகருக்கு உள்ளது காலளவும் நீண்ட துதிக்கை. கண் தீயை போன்றது. முப்புரி நூல் மேலும் கீழுமாக உள்ளது. ஆனைமுக கடவுளின் வடிவமோ அழகிய மலை போன்றது. அதன்றியும் மேகம் போன்று மத நீர் பொழிவது. இனிய பால் போலும் தேன் போலும் ஒளியினை உடைய பாவை என்று வந்திருக்கும். பாலையின் முப்பூன் சேர்ந்த வேலும் வாழும் உடைய பாலை. சரியா? பாலையின் முப்பூன் சேர்ந்த வேலும் வாழும் உடையது. சுடற்பிளம்பு தளத்தாளல் தனி நடுகள் மூவுலகம்பலம்பெறவேய கொன்றையம் படலை துன்று சடை கிடந்த ஓங்கிருந்தாதையை வளா ஆய் மாங்கனி அள்ளல் தீஞ்சுவை அருந்திய வள்ளற்கு இங்கண் மெனங்கணிந்திடுமே. சிவபெருமானிடமிருந்து விநாயகன் மாங்கனி பெற்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஒளி வீசுகின்ற நீண்ட வேலையுடைய முருகப்பெருமான் 3 உலகங்களையும் சுற்றி வந்தார். ஆனால் கொன்றை மாலை அணிந்த சடையினை உடைய தந்தையாகிய சிவபெருமானை இந்த விநாயகர் வலம் வந்து மாங்கனியை பெற்று அதன் தீஞ்சுவையை அருந்தினார். அத்தைய வள்ளல் இங்கு மெனங்கணிந்திடும். கொஞ்சம் மேல் வெண்பா இயக்கங்கள் மூவலயம் சூழல் தடவரைகள் தியக்கயங்கள் போர்த்தாடச் செங்கீரை புக்கு யங்கு தேனாட வண்டாடச் செங்கீரை ஆடித்தே வானாடன் பெற்றவரை. செங்கீரை பருவ நிகழ்ச்சியை குறிக்கின்றது. கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றிக்கொண்டு 5ஆம் திங்களின் பிள்ளைகள் தலை நிமிர்த்தாடும் பருவம். வான நாடனாகிய சிவபெருமான் பெற்ற மலையைப் போன்ற ஆனைமுகக் கடவுள் இவ்வுலகைச் சுற்றியுள்ள பெருமலைகள் போன்ற திக்கு யானைகள் பெயர்ந்து செங்கீரையாட குக்கியங்கு தேனாட வண்டாட செங்கீரை ஆடியது. விநாயகக் கடவுள் ஆகியவரை
ஆகியவரை செங்கிரை ஆடியது என முடிக்க. கட்டளைக்கலைத்துறை. பெற்ற மெல்லோதி சிலம்பின் மகள் பிறப்பிச் சுகந்த மற்றவள் பிச்சன் மயங்கன் முன்னோன் பின்னேனைமை மிகக் கற்றவன் தூயன் புறங்காட்டிடை நடம் ஆட்டுகந்தோ செற்றவன் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே. மலிரசனாகிய பர்வதராஜன் மகள் ஆகிய உமாதேவி மகனைப் பெற பொறாமை கொண்டவளை மகிழ்விப்பான் வேண்டி சிவபெருமான் சுடுகாட்டில் நடனமாடியதையும் கண்டு மகிழ்ந்த விநாயகப் பெருமான் நம்மை ஆட்கொண்டு இவனும் நடனமாடினான் என்க. வெண்மையான தந்தங்களுடைய விநாயகன் என்பதாவது பொறாமை கொண்டவளை மகிழ்விப்பான் வேண்டி மலிரசனாகி பர்வதமால உமாதேவி மகனை பெற பொறாம கொண்டவளை மகிழ்விப்பான் வேண்டி சிவபெருமான் சுடுகாட்டில் நடமாடியதைக் கண்டு மகிழ்ந்த யார் பொறாமை கொண்டவையை பார்த்து சிலம்பின் மகள் அந்த ஒரு விடுங்க கமலா மேல யார் பொறாமை கொண்டது மற்றவள் பிச்சன் மயங்கன் முன்னோன் பின் இளமை மிக அதான் என்னது தெரியல. செய்தரு போலம்படை மெய்தரு பருக்குருளை வெள்ளலிரு பொதிந்த வள்ளுகிர் திரள்வாய்ப் பெருந்திரள் புலக்கை மண்முளை வழங்குந் தின்முரண் ஏற்றின் பனையடர் பாகன் தன திணையாடி நெடும்பொச்சரணமேத்த இடும்பைப் பௌவமினி நீங்களமே. செய்தரு புலம்படை மெய்தரு பருக்குருளை வெள்ளிய தந்தமும் கூரிய நகங்களையும் திரண்ட வாயையும் பெரிய திரண்ட கைகையும் அதாவது துதிக்கை மண்முளை முழங்கும் திறன்முரண் காளிய ஊர்தியாக உடையவனது 2 பாதங்களாகிய பொற்சரணங்களை ஏத்த துன்பக் கடலை நீங்கலாம். அவ காண இல்லையோ? ஓ, நான் படிக்கிறேன். நீர்படி. அப்புறங்க வாருங்க. வெண்பா அலங்கள் மணி கனகமுந்தி அருவி விலங்கள் மிசை இழிவது ஒக்கும் பலங்கனிகள் உள்ளடைந்த கோன்மகிடத் தொன்கடுக்கை தாதளைந்து வண்டணைந்து சோறும் மதம். தெளிவுரை. மாலை போன்று மணியையும் பொன்னையும் கொளித்து கொண்டு மலையில் இருந்து விடும் அருவி போன்றது. அது எது எனில் பழங்களை உண்டு அலைந்த கோன் மகுடத்து ஒளி பொருந்திய கொன்றை மலரில் தாதளைந்து வண்டணைந்து ஒழுகும் மதம். அருவி போன்று மதம் பொழிந்தது. கட்டளை கலித்துறை. எங்க போயிட்டாவா? இன்னும் இன்டர்நெட் ப்ராப்ளம் போல. மதன் தந்த மென்மொழி மாமலை ஆட்டி மடங்கள் கொன்றம் மதன் தந்த முக்கண்ணாட்கு முன் இன்றவம் மாமலை போல் மதன் தந்த கும்பக் குளவி மந்தார பொன்னாட்டிருந்து மதன் தந்த செம்மலன் தோன்றவை செம்மலன் ஓ அவயம் உய்ய வளர்கின்றதே. மதந்தந்த மென்மொழி மாதவியிடம் சிங்கத்தை கொன்ற மதந்தந்த 3 கண்களையுடைய சிவபெருமானுக்கு முதல் மகனாக பிறந்தவன் விநாயகன். மந்தா மரம் பொருந்திய பொன்னுலகத்திலிருந்து மதந்தந்த அந்த விநாயகப் பெருவான் அல்லவோ இவ்வுலகம் உய்யுமாறு வளர்கின்றார். இணைக்குறள். ஆசிரியப்பா. வளர்தருகவட்டின் கிளரொளி கற்பக பொதுப்பர் தும்பி ஒளிகன்றோச்சும் பாரிடை குறுநடை தோடி ஞாங்கர் இட்ட மாங்கனி முழுவதும் விழுங்கிய முளைப்பனை தடக்கை எந்தையல்லது மற்றுயாமுள சிந்தை செய்யும் தேவதை நமக்கே. தெளிவிரை. வளர்கின்ற கிளைகளுடைய கற்பகச் சோலையில் விநாயகப் பெருமானாகிய யானை இடைவிடாது அரசு செய்யும்.
இவ்வுலகில் குறுநடையோடு எல்லா இடங்களிலும் இட்ட மாங்கனி முழுவதும் விழுங்கிய பனைமரம் போன்ற பெரிய கையை உடைய எமது தந்தையாகிய விநாயகப் பெருமானை அல்லது வணங்குவதற்கு உரிய வேறு தெய்வம் யாவுல இவரைத் தவிர நமக்கு வேறு தெய்வம் இல்லை என்பதாம். வந்துட்டான். வந்துட்டான். தனா ஓ சார்ஜ் போயிட்டு வெண்பா ஆ. கேளுற்றியான் தளர ஒட்டோமே கிழக்கிம் பிரிப்பூன் வாளுற்றகேயூர வாளார்க்கர் தோளுற்று அறுத்தறிந்து கொன்றிழிந்த அங்கையங்கண் மீண்டே இருத்தறிந்து கொன்றிழிந்து உறவு உற்று யான் தளருமாறு செய்வோமோ. யானை தந்தத்திற்குரிய அணியைப் பூண்டு வாளுற்ற தோளணியை உடைய வாளேந்திய அரக்கர் தோள்களை அறிந்து கொன்றிழிந்தவன் ஆண் சிங்கம் போன்ற கணபதி என்றபடி. ஏறு தளி இயவம் புத்தள் மருகவங்குந்த வளநீறு தமிழ் தளி ஈய எண் தோளவன் செல்வ வண்டு உண்ணனுக்க ஆறு தளி ஈய கரதலத்து ஐயன் நின்றென்னை எல்லாள் வேறு தளியி இத்தொழுமோ வணங்காத வியன் சிரமே. ஏழு தழுவிய திருமாலின் மருக கங்கையை தளிய வெண்ணூறு பூசிய எண்தோளும் மென்னாகிய சேருமானது செல்வ வண்டுண்ண மதநீர் தழுவிய துதிக்கையுடைய ஐய உன்னை அல்லாமல் வேறு யாரையாவது என் சிறந்தொழுமோ தொழ என்க. நப்பின்னை பிராட்டிக்காக கண்ணன் ஏறுதலிய நிகழ்ச்சி. இது இந்த மதநீர்ன்றது மும்மத நீர். அது என்னன்னு சொன்னா கன்ன மதம், கை மதம், கோச மதம். கோச மதம், அந்த 3 மதங்கள்லாம் அந்த மதம். அதுக்கும் நான் விளக்கம் எங்கேயோ படித்தேன். நாங்க என்ன மதம் அண்ட என்ன, கை மதம் அண்ட என்ன, கோச மதம் அண்ட அதை அந்த இடத்துலயே வாய்ச்சி போட்டு விட்டுட்டேன், மறந்து போனேன். அது மாதிரி அதால் கண்ணால் தண்ணி ஒரு அதைத்தான் சொல்லினோம். இல்ல மதம் மும்மதம் அண்டு வருகுதல்ல மும்மதம். அதுக்குத்தான் நான் சொல்றேன் கன்ன மதம், கை மதம், கோச மதம். அதை நான் தனித்தனியே என்னன்னு சொல்லி படித்தேன். நான் அதுலயே விட்டுட்டேன், மறந்து போனேன் அதை நோட் பண்ணி வைக்க. அது மாதிரி இந்த முருகனுக்கு மாம்பழம் கொடுத்தது, பிள்ளையார் தாய் தகப்பனை சுத்தி வந்ததுக்கும் எங்களோட சைவ சித்தாந்த கருத்து நல்ல வடிவா சொன்னது என்னண்டா, அந்த நான் அதையும் கவனத்திலே எடுக்காமல் எனக்கு ஏதோ கொஞ்சம் இப்படி ஞாபகம் இருக்கு. எப்படி என்றா இந்த சுத்தி வந்தது படைத்தல், காத்தல், அழித்தல், அந்த ஐந்தொழிலை குறிக்கிறதாயும் மாம்பழமே அவருக்கு கொடுத்தது அவருக்கு கொடுக்காம அவர் உலக சுத்தி வந்தது இந்த மாயை என்றும் நல்ல வடிவ அந்த அதுவும் படித்தேன். அதையும் நான் கவனத்தில் எடுக்கையில இப்ப இப்படி வரையக்கலாம் எனக்கு அந்தரமே இருக்கடாது இருந்தா இப்ப இதுகள் விளங்கும். என்ன அந்த சிவபுராணத்திலயோ அந்த புராணத்துல படிச்சேன், நாங்க கடைசியா படிச்ச புராணம் என்னவோ எனக்கு அது இப்ப அது ஞாபகத்துக்கு வருது. அந்த மாம்பழம் கொடுத்தது, அவர் சுத்தி வந்தது, அவர் உலக சுத்தி வந்ததுக்கு எல்லாம் ஒரு சைவ சித்தாந்த ரீசன் நல்லது. அது அது விளங்கினா பிரகட இதுதானே நாங்கள் இதை இவ்வளவு நாளும் என் பிள்ளையாருக்கு கொடுத்த முருகன் பாவம்னு சொன்னாங்க. அது எல்லாமே அது நல்ல சைவ சித்தாந்தமா இருக்குது. தேடி எடுத்து நான் சொல்றேன். படிக்கணும். நீங்க சிரமே விசும்பு போத உவரி இரண்ட சும்பு பொழியுமே கரமே வரைத்திறன் உரணிய விரைத்து விழுமே புயமே திசை விளம்பு கிளிய சென்று செறிக்குமே அடியே இடுதொறும் இவ்வுலகம் பெயருமே ஆயினும் அஞ்சுடற்பிளம்புதலியே நெஞ்சகத்து ஒடுங்குமோ நெடும்பனை சூரே. உன்னுடைய தலை ஆகாயம் வரை உயர்ந்து 2 துளிகளையும் பொழியும். கைகளோ மலைகளோடு மோதி விழுமாறு செய்யும். தோள்களோ திக்குகளில் எல்லை கிளியுமாறு செய்து சிரிக்கும். பாதங்களோ பதியும் போதி உலகம் பெயரும் என்றாலும் அச்சுடர் தழுவி நெடும் பனைச்சூர் நெஞ்சத்து ஒடுங்குமோ ஒடுங்காது என்க. வெண்பா சூர் தந்த பொற்குவட்
வானத்தின் சூழிகையின் வானுயர்த்து வார்தந்து எழுமதியம் மன்னுமே சீர்தந்த மாமலை வான்மதியும் கொம்பு வயிறுதித்த கோமதலை வான்மதியம் கொம்பு சூர்ந்த பொன் போன்ற நீல முற்றத்தை விட மிக உயர்ந்து வளர்ந்து எழுகின்ற சந்திரன் உமாதேவி பெற்றெடுத்த விநாயகப் பெருமானது ஒளி பொருந்திய தந்தத்தை விட உயர்ந்து பொருந்தி இருக்குமோ இராது என்றபடி 11ஆம் திருமுறை முதல் பகுதி முதல் தொகுதி முற்றிட்டு. இனி எங்களுக்கு பட்டினத்தார் பெருசாகி போட்டு என்ற டேர்ன் தான் வார். அதுல எத்தனை வாட்டு தானா இருந்தேன்னா எண்ணு இல்லை. 26 கோயில் நான்மணி மாலை பட்டினத்து பிள்ளையார் அருள் செய்தது. கோயில் நான்மணி மாலை முதலிய நூல்களை பாடிய திருவெண்காட்டு அடிகள் கடல் துறை பட்டினமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தமையால் பட்டினத்து பிள்ளையார் எனவும் கூறுவர். இவர் கிழமையில் இடம்பெற்ற பிள்ளை பெயர் திருவெண்காடர் என்பது. துறவியாகிய பிறகு அடிகள் எனும் சொல்லும் சேர்ந்து திருவெண்காட்டு அடிகள் என மாறியது. இவருடைய வரலாறு இவர் பாடிய நூல்களின் முகப்பில் விரிவாக அச்சிடப்பட்டிருப்பதன்றி புராணமாகவும் பாடப்பட்டுள்ளது. இப்பெயருடையவர்கள் இருவேறு காலங்களில் இருவர் இருந்திருத்தல் கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் எண்ணுகின்றனர். இதற்கு காரணம் பாடல்கள் இருவையான போக்குகளில் அமைந்திருத்தலேயாம். இறைவன் எழுந்தரில் இருக்கும் இடம் கோயில் எனப்படும். சிவநேச செல்வர்களால் கோயில் என சிறப்பித்து போற்றப்பெறுவது திருத்தில்லையின் கண்குத்த பெருமான் குத்தியற்றும் சிதம்பர கோயிலையாம். திருவெண்காட்டாடிகள் தில்லை திருச்சிற்றம்பலத்தை பாடி பெற வேண்டும் என்னும் நோக்கத்துடன் இக்கோயில் நான்மணி மாலையை இயற்றி அருளினர். பாடல்கள் பிரானின் சிறப்பை இனிது விளக்குகின்றன. ஆழ்ந்து பயில்வாருக்கு இம்மாலை பேரின்பத்தை அளிக்கும் என்பது இன்பம். இவர்கிட்ட தானே சேந்தனர் வேலை செய்து போட்டு பேர்ந்து போய் கஷ்டப்பட்டவர். திருப்பல்லாண்டு படிச்சார். அனுபடியும் திருச்சிற்றம்பலம் பண்பா. பூமேல என்னறியா மோலி புறத்ததே நாமே புகழ்ந்தளவை நாட்டுவோம் பாமவும் ஏத்துகந்தான் தில்லை இடத்துகந்தான் அம்பலத்தே பூத்துகந்தான் கொற்றக்குடை. தாமரை மலர்கள் வீற்றிருக்கும் பெருமதேவன் அறியாத திருமுடி மேலது அவனது கொற்றக்குடை. அதை நாம் புகழ்ந்து ஏத்துவோம். புகழை விரும்பியவனும் பாட்டுக்களை ஏற்றுக்கொள்பவனும் சிதம்பரத்தில் எழுந்தருளி இருப்பவனும் பொன்னம்பலத்தில் நடனமாடுகின்றவனும் ஆகிய நடராஜ பெருமானுடைய வெற்றி குடையை நாம் புகழ்ந்து பேசுவோம். கட்டளை கலித்துறை. குடை கொண்ட வையம் குயலாம் குளிர் விரித்தெறி பொட்டிகிறே படை கொண்டிகள் தரும் பார்த்திவர் ஆவதிப்பொற்கொன்றை தொடை கொண்ட வாசடை அம்பலத்து தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டி அம்பலத்தான் என்று வந்திருக்குமோடா. அம்பலத்தான் தொடை கொண்ட வாசடை அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டுங்கு வாழ்தல் களிப்புடைத்தே. வெற்றி குடையை கொண்டு இவ்வுலகை எல்லாம் குளிர்வித்து தீ வளர்த்து சக்கராயுதத்தை கொண்டு ஆட்சி செய்து பகைவர்களை வெல்லும் அரசர் ஆவதை விட பொன்னிறம் போன்ற கொன்றை மாலை அணிந்த நீண்ட சடையுடைய தில்லையை நடராஜ பெருமானது தொண்டர்களுக்கு பணி செய்து கீழ்மையுடைய பிச்சை ஏற்றி இங்கு வாழ்வது இன்பமானதாகும். களி வந்து அமுதூரி கல்மனத்தை எல்லாம் கசியும்படி செய்து கண்டறிவார்
இல்லா இல்லா வெளிவந்து அடியேன் மெனம் புகுந்ததென்றால் பிரிசடையும் வெண்ணீறும் செவ்வானம் என்ன ஒளி வந்த பொன்னிறமும் தொல்நடமும் காட்டும் உடையான் உயர்தில்லை அம்பலம் ஒன்றல்லால் எளிவந்து இனி பிறர்வாள் சென்றவர்க்கு பெய்கொண்டு பொய்கொண்டு. பொய்கொண்டா ம். ஓ பொய் சென்றவர்க்கு பொய்கொண்டு இடைமிடைந்த பொன்மொழியால் இச்சை உரையோமே களிப்பச் செய்கின்ற அமுதமூறி கல்மனத்தை உடையோரையெல்லாம் கசியும்படி செய்து அறிந்துணர்வார் இல்லாத வெளியில் வந்து அடியேனுடைய மனம் புகுந்தது என்றால் பிரிந்த சடையும் திருநீறும் செவ்வானத்தை போன்ற பிரகாசமான பொன்னிறமும் பழமையான திருக்கூத்தையும் காட்டும் பெருமானது தில்லியம்பதியில் அல்லாமல் தாழ்வாகி பிறர்வால் சென்றவர்க்கு பொய்மையான புகழ்ச்சி சொற்கள் அமைந்த மொழிகளால் புகழ்ந்து பாட மாட்டோம். உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினும் நடமாடும் அம்பலவான நீடு. தெளிவுரை சொல்லின் எல்லையும் பொருளும் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து உம்மை நினைப்பவரது செம்மையான மனத்திலும் தில்லை சிற்றம்பலத்திலும் நடனமாடும் அம்பலவானா. கோமாண்டன் திருப்பாவையை நீலமேனி மால் திருத்தங்கையை திருமணம் புரிந்த ஞான்று பெருமனின் தாதவள் கொன்றை தாரும் மேதுமில் வீரவள் விடை கொடியும் போரில் உயர்ந்த பாட்டு அமைஞ்சிருக்கிற முறைய பாருங்க. இங்க வந்து ஆடும் அம்பலவானா அம்பலவான்னு இந்த நீடு வந்து இஞ்ச வர வேணும். நீடு குன்ற கோமான், நீடு கொன்றா உயர்ந்த மேலே, அதுக்குதான் அது. நீடு குன்ற கோமான் தன் திருப்பாவையை நீலமேனி மால் திருத்தங்கையை, அவற்ற அந்த அரசன் மகள் தானே உமாதேவி, நீலமேனிமால் திருத்தங்கையை, மாலின்ற தங்கச்சி அவ, மாலின்ற திருமணம் புணர்ந்த ஞான்று பெரும நின் தாதவிள் கொன்றை தாரும் ஏதமிழ் வீரவள் விடை கொடியும் பொருள். அந்த இதுக்காக அந்த நீடு வந்து இஞ்ச வர வேணும். நீடு கொன்ற கோமான் தன் திருப்பாவையை என்றா உயர்ந்த மலையரசன் மகளாகி உமாதேவியை. சூரியடம் படிங்க. உயர்ந்த மலையரசன் மகளாகிய உமாதேவியை திருமாலின் தங்கையை திருமணம் கொண்ட போது, ஐயனே உன்னுடைய கொன்றை மாலையும் இடவக் கொடியும் ஒரு செய்யும் உடுக்கையும் ஓசை மிகுந்த கங்கை ஆறும். மலையத்துவசன் மகள் தான் உமாதேவிய. மலையத்துவசனுக்கு மேனைக்கும் பிறந்த தளங்கும் தமருக பறையும் உலங்கொளித்தைவ கங்கையாறும் பொய்தீர் பிறையா கலியனும் ஆணையும் நிறை ஆயிரம் வகுத்த மாயிருமருப்பின் பெண்ணிறச் செங்கண் வீளமும் பண்ணியல் பொய் இல்லாத நீக்க முடியாத மறையென்னும் ஆணையும் வரிசையாக 1000 கொண்ட பெரிய தந்தங்களையுடைய வெள்ளையானையும் பண்ணோடு ஓதப்பெரு நான்மறை என்னும் குதிரையும். அவ்வளவுக்கும் அந்த இதுகளா சொல்லப்படுது. என்ன ஆகமங்கள் அது. குதிரை இதுல வைதிக புரவியும் வானநாடும் மையறு கனகமேரு மால்வரையும் செய்வயல் தெல்லையாகிய தொல் பெரும் பதியும் என்று 10,000 திருநடுநாமமும் உரிமையிற்பாடி திருமணப் பந்தருள். தெளிவுரை விண்ணுலகமும் களங்கமற்ற மேருமலையும் விளைநிலங்களுடைய திருத்திலேயாகிய பழமையான தலமும் என்று 10,000 திருப்பெர்களும் உரிமையாக பாடி திருமணப் பந்தருள்.
என்ன ஓகே. அமரர் அமரர் முன்பு குந்து அருகு சாத்தி நின் தமர் பெயர் எழுதிய வெறி நடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் நின்னருள் ஆணை வெப்பிற் காணொணாணுவும் வானுர நிமிர்ந்து காட்டம் காணில் வாழ் நுளம்பும் கருடன் ஆதரினே. தேவர்கள் முதலில் வந்து அருகம்புல்லை சாத்தி உன்னுடைய அடியவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்ட பெரிய புத்தகத்தில் என் பெயரையும் எழுதும்படி வேண்டுவேன். உன்னுடைய அருள் உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத அணுவும் ஆகாயமும் வரை உயர்ந்து காட்டும். அது எங்கனமெனில் சிறிய கொசுவும் கருணனுமாகி விடுமென்று விதியின்படி என்க. இதுகள் என்னன்னா ஒவ்வொரு சொல்லையும் பொருள் உணர்ந்து மற்றது அதுல 2 பொருள் வரும், அதுகளை எல்லாம் உணர்ந்து படிக்காட்டி இதுகள் உங்களுக்கு படிக்க ஆசை வராது. அந்த 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 கருத்தோட பொருள் உணர்ந்து இதுல என்ன சொல்லி இருக்கு, ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்க கருத்தை தேட போய்க்கலாம். அந்த இத படிக்க படிக்க மேலும் ஆர்வமா இருக்குது. அதுக்கு நாங்கள் அனுவுக்கு நன்றி சொல்ல வேணும். நீர்தான் அந்த அதை எங்களை உள்ளுக்கு கொண்டு வந்தது. அது என்ன அதான் இல்லையா? ஆதரித்தமாலும் அறிந்திலனென்று அகதறிந்தே காதலித்த நாயேற்கும் காட்டுமே போதகத்தோள் கம்பலத்தான். அது என்ன கம்பலத்தான்? கம்பலத்தான் நீள்நாக கங்கணத்தான் தென்புலியூர் அம்பலத்தான் செம்பொன்னடி. உன்னை விரும்பிய திருமாலும் அறிய முடியவில்லை என்று அறிந்து உன் மீது அன்பு கொண்ட எனக்காவது காட்டுவாயாக. யானை தோலை போர்வையாக கொண்டவன், நீண்ட பாம்பை கங்கணமாக கட்டியவன், சிதம்பரத்தில் கோயில் கொண்டு இருப்பவனுமாயவன் செம்பட் பாதங்களை காட்டுவாயாக என்பதுதான் போட்டிருக்கு. போதகத்தோல் கம்பலத்தான். போதகத்தோல்னா யானையின் தோல், கம்பளத்தோல் கம்பளத்தான் என்று வந்து படிச்சிருக்கணும் நினைக்கிறேன் நானே. இல்ல சரி. கம்பளத்தான் போதகத்தோல் அம்பலத்தான். போதகத்தோல் அகம்பல். அவர் அகத்தில் அவரில் வந்து அந்த தோலை போட்டிருக்கிறார். அதான் நான் சொல்றேன் அம்பலத்தான். யானை தோலை போர்வையா கொண்ட நீண்ட பாம்பை கங்கணமாக கட்டியவன். யானை தோலை ஊற்றி போட்டு அது விளங்குது. நான் சொன்னேன் போதக தோல் அம்பலத்தான் தோல் அகம்பலத்தான் என்றதான் கமலா. அகத்தில் போதக தோல் அகம்பலத்தான் உடம்பில போத்தவர் அகமண்ட மெனத்தை தான் சொல்லும். ஆனா இதுல போதகத்தோல் அம்பலத்தான் என்று வராது. ஆனா கீழே அம்பலத்தான் வந்தபடியா வராது. கீழே தென்புலியூர் அம்பலத்தான் என்று தானே வந்திருக்கு. மேல கம்பலத்தான் என்று மாறி அப்ப அம்பலத்தான் இது போர்வையாக கொண்டவன். தோல் அந்த லானாவை மாறி போட்டுட்டேன். கம்பளத்தான் என்னண்டு தெரியல. சில நேரம் ஏதோ இருக்கும் எங்களுக்கு விளங்கு. எல்லாரும் புலவர் மேல கேட்டா விளங்கும். இதுக்குத்தான் நாங்க தொல்காப்பியமும் ஜாப்பிலக்கணமும் படிச்சாதான் இதுகளின் மகிமை விளங்கும். அந்த 2ம் நானும் நீரும் அனுவும் இந்த தனாவும் தண்ணிய எடுத்து வச்சு விளங்கி படிச்சோம்டா இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி விளக்கம் வரும். சரி, கட்டளை கலித்துறை படிங்க. போதந்துகம். அது போதந்து என்றுதான் சொல்றதா. அதனாலதான் அந்த போதந்துகத்தான் அதை விரும்பி வச்சிருக்கான். போதந்துகத்தான் தமிழும் சைவமும் ஒன்றுக்கொன்று புனைந்து வளர்ந்ததாம். அதுதானே அது இல்லாம இறைவனும் அவதானே சொன்னவர். என்ன என்னை நன்றாக இறைவன் படைத்தேன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்ப தமிழ் இல்லாமல் சைவம் இல்லை, சைவம் இல்லாமல் அப்ப நாங்கள் என்ன தமிழை இக்னோர் பண்ணிட்டு சைவத்தை படிச்சு எடுப்போம், அதை எடுப்போம்னு தவிக்கிறோம். ஆனா இந்த தமிழை நாங்க சேர்த்து படிக்கலதான் எங்களுக்கு இதெல்லாம் விளங்கு. நாங்கள் ஒரு 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 நல்ல இதுக்கு வருவோம். படிச்சோம்டா நாங்க படிப்போம். எனக்கு அந்த 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 அந்த
இந்த டானிக் நான் இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நானா நான் நீங்க நீங்க தனாவா? நானே படிச்சேன் நான். அப்ப நீர். நீங்க தானோ? ஆ அடியொன்று மாதலம் ஏழிற்கும் அப்புறம் பட்டது இப்பால் முடியொன்று அண்டங்கள் எல்லாம் கடந்தது முற்றும் வெள்ளை பொடியொன்று தோல் இட்டு திக்கின் புறத்தன பூங்கரும்பின் செடியொன்று தில்லை சிற்றம்பலத்தான் தன் திருநடமே திருவடி ஒன்றுமே பாதாளம் ஏழினுக்கும் கீழ் உள்ளது தேவரீருடைய திருமுடி ஒன்று அண்டங்கள் எல்லாம் கடந்தது திருநீறு நிறைந்த 8 தோள்களும் 8 திக்குகளையும் கடந்துள்ளன பூங்கரும்பின் செடி பொருந்தப் பெற்ற தில்லை சிற்றம்பலத்தான் திருநடமே நடனக் காட்சியின் திறம் பேசுகிறது. அப்பா எல்லாமே அவர்தான் இந்த சகலது திருநடம் பட்டது என்றால் கடந்தது புறத்தின நடமாடிய உலகம் உய்யக் கொண்ட நாயகரே நான் மறையோர் தங்களோடும் திடமாட மதில் தில்லை கோயில் கொண்ட செல்வரே உமதருமையே தேராவிட்டீர் இடமாடியிருந்தருளும் விளக்காவிட்டால் என் போல்வார்க்கு உடன் நிற்கையில்வதன்று தடமாலை முடிசாய்த்து பணிந்தவனோர் பணிந்தவானோர் நஞ்சுண்டாயங்கருதி நஞ்சுண்டீரே. அதடா அப்படி ஏதோ வந்திருக்க வேணும். நீங்கள நஞ்சுண்டீரே நஞ்சுண்டாயங்கருதி நஞ்சுண்டீரேட வானோர் தேவர்கள் தஞ்சம் கொண்டு போயிருக்கிறார். அவர் நஞ்சுண்டவர் எங்களுக்கு படிக்க விளங்குது எங்களுக்கு விளங்குது. திருக்கூத்து இயற்றி 7 உலகங்களையும் காப்பாற்றுகின்ற நாயகரே 4 வேதங்களை பயின்றவர்களோடு திண்ணிய திருமாளிகைகளையும் மதிலையும் உடைய தில்லையில் கோயில் கொண்ட செல்வரே தேராவிட்டீர் இடப்பாகத்தில் இருந்த உமாதேவியாரும் தடுத்திராவிட்டால் என்னை போன்றவர்க்கு உடன் நிற்க இயலாமல் போயிருக்கும். பெரிய மாலை அணிந்த முடியை சாய்த்து பணிந்த வானோர்க்கு தஞ்சம் அளிப்பவராய் தீய நஞ்சை உண்டீர் என்பதாம். அப்ப போய் தடுத்தவதானே கழுத்திலேயே வச்சுட்டாங்கல்ல, அதத்தான் சொல்லி இருக்கு தேராவிட்டீர். நஞ்சுமுள் பகு வாய் வெஞ்சினமா சுணம் தன் முதல் முறுக்க தென்முதற் சூழ்ந்த நீர்ச்சிறு பாம்புதன் வாய்க்கு எதிர் வந்த தேரையை வவ்வி ஆங்கு யான் முன் கருவிடை வந்த ஒரு நாள் தொடங்கி மறவா மரளி முறை பிறல் பேள் வாயில் தலை அன்ன எய்திடை கிடந்தாங்கு அருள்நணியின்றி ஒரு வயிறு ஓம்பற்கு. அப்ப இதுல வேறும் எவ்வளவு அந்த சேர்த்து படிக்க வேண்டி கிடக்குது. எத்தனையா பிரிச்சு படிக்க உண்டா சேர்ந்து இருக்கிறத பிரிக்கவும் சேர்ந்து இருக்கிறத சேர்க்கவும் பண்ணிக்கிறோம். அப்ப இதுக்கு தொல்காப்பியம் படிக்காம நாங்கள் இன்னும் முன்னேறங்களுக்கு நிறைய கிட்ட நஞ்சை உமிழ்கின்ற கொடிய பெரிய பாம்புதன் அடிப்பாக. நான் பாட்டு படிக்கிறேன். நஞ்சை அவ்வளவுக்கு தமிழ பெருக ஆவல நான் நிக்கிறேன். இப்ப நஞ்சை உமிழ்கின்ற கொடிய பெரிய பாம்பு தன் அடிப்பாத்தை பறித்து துன்புறுத்த தென்முதல் சூழ்ந்த நீர் சிறு பாம்பு தன் வாய்க்கு எதிர்வந்த தேரியை கவ்வியதை போல யான் முன்பு கருவிடை வந்த நாள் முதலாக மறதி இல்லாத நமன்முறை பிறல் பெரிய வாய் வேலின் நுனி போல எயிட்டிடை கிடந்தது போன்று அருள் சிறிதும் இல்லாமல் இந்த இதுவும் பாட்டு போலதான் கிடக்குது. அதான் என்னன்னு சொன்னா அவர் குளத்தையும் விட்டு போட்டு இந்த வயிற்றுக்காக நீஞ்ச வரப்போகுது. இவ்வளவும் இருக்க அருள் இவ்வளவும் கிடக்கு. நான் என்னண்டா இப்படி செய்துட்டு நடந்து வரப்போகுது. சகுத்து இன்னருந்தி
நான் தானே படிக்கிறது. ஓ ஓ ஓ ஓ ஆமா. வல்லுயிர் சகுத்து வள்ளி தின்னருந்தி அயத்தனம் இருந்தும் போலும் பெயர்ந்து நின்று எண்தோள் வீசிக் கண்டோர் உருகத் தொல்லையில் உடுத்ததில்லை மூதூர் ஆடும் அம்பலக் கூத்தனை பாடுதல் பரவுதல் பணிதலோ இளமே. ஒன்றுமே ச்சே. செய்யலையா. பல உயிர்களைக் கொன்று வலிமையாக இருந்து சோர்வடைந்தனர். அப்படி இருந்தும் மறுபடியும் 8 தோள்களையும் வீசி கண்டோர் உருகுமாறு பழமையான மதில் சூழ்ந்த தில்லியம்பலத்தில் ஆடும் அம்பல கூத்தனை பாடுதல் பரவுதல் பணிதல் ஆகிய எதையும் செய்யவில்லையே. செய்யவில்லையே, இவ்வளவு நாளும் செய்யவில்லையாண்டு வருது. நாங்களும் அதையில தான் இருக்கிறோம். ம். அவன்பா ம். இளவிதழ் வாய் வீழ்வாரிகள் வாரவர்தம் கலவி கடைக்கணித்தும் காணோன் காணேன் தானடா. காணேன ம் ம் காணேன் இலகு மொழி ஆடகஞ்சே ரம்பலத்தே ஆளுடையார் நின்றாடும் நாடகங்கண்டு இன்பான நான் இலவ மலர் போன்ற இதழ்களை உடைய மங்கையரை விரும்பிச் செல்பவர்கள் என்னை இகழ்வார்கள். அம்மாதரை நான் விரும்பிச் செல்ல மாட்டேன். ஒளி வீசுகின்ற பொன்னம்பலத்தில் என்னை அடிமையாக கொண்டவர் சூடுகின்ற திருக்கூத்தைக் கண்டு இன்புறுவேன். கட்டளை கலித்துறை. நானே பிறந்த பயன் படைத்தேன் அயன் நாரணன் எம்கோனே எனத்தில்லை அம்பலத்தே நின்று கூத்து கந்ததேனே கூத்து உகந்ததேனே உகந்ததேனே திருவுள்ள மாய் என் தீமையெல்லாம் மறுத்துத்தானே புகுந்து அடியேன் மெனத்தே வந்து சந்திக்கவே பிரமதேவனின் திருமாலும் எம் தலைவனே என்று தில்லை அம்பலத்தே நின்று கூத்துகந்த தேனே என்று அவர்கள் வேண்டி நிற்கிறார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் என் மீது நீயே திருவுளங்கொண்டு என் தீமையெல்லாம் அறுத்து என் மெனத்தே வந்து எதிர்பட்டு தோன்றுகின்றாய். இப்போதுதான் நான் பிறந்த பயனை அடைது. எல்லாரும் திருமாலும் பிரமதேவனும் காண முடியாத எனக்கு காட்டிட்டேன்னு எல்லாரும் அவியலை சுட்டி அதிலும் போயினாங்க. ஆனா அதிலும் அந்த ஏன் நெடுக அந்த அவியலை சொல்றேன்னு சொன்ன அப்படி அவையலே பெரிய தெய்வங்கள் தான். கொஞ்சம் மேல போங்க கவலா. அவதானே காத்தும் படைத்தும் செய்யின அவையலே வணங்கினவன் இதுல சொல்லப்படுது. அதுதான் எல்லாரும் சுட்டி காட்ட எனக்கு அது ஒரு கவலை வர்றது. கவலை வர்றதா நான் சில இதுல திருஞான சம்பந்தரே அவையலை வச்சு பாடுறேன். அதுதான் எனக்கு அவையல் பாவமா இருக்கிற அவைதானே இந்த உலகத்தை படைச்சு எங்களை ஏன் திருஞான சம்பந்தர் 8வது பாடல் 9வது பாடல் இப்படி ஏன். ஆனால் அவையல் வந்து அவையலே அது நாங்கள் எடுக்கணும்னு சொன்னா அவையலுக்கே அவியலுக்கே காணாம எனக்கு காண. ஆனா எனக்கு அவியல 2 பேரையும் வச்சு பந்தாடுற மாதிரி எனக்கு ஒரு கவலை வர்றது உண்மையா நான் சொல்றேன். அதான் இப்ப அதுதான் இப்படிதான் நாங்க எடுக்கணும். அதுக்குதான் இதுல இந்த பாட்டுல கொடுத்திருக்கிற அப்படித்தான். கொஞ்சம் அவைகளுக்கே இதண்டாம எனக்கு வந்து கிடைக்காதவர் எங்களுக்கு கிடைச்சு அதனை மாணிக்கவாசன் நெடுக சொல்றது வந்து பெருசு வந்திருக்கு. ஆசிரியர் சந்த விருத்தம் அப்பா சொந்து புனைய விரும்பி மலரணை தங்க வெறுவி இலங்கு கலையொடு சங்கு கழலன் நிறைந்த அயலவர் தஞ்சொல் நலிய மெலிந்து கிளியொடு பந்து கழல்கள் மறந்து தளிர்புதை பண்டை நிறமும் இழந்து நிறையொடு பண்பு தவிர அனங்கன் அவனோடு நண்பு பெருக விளைந்த இணையன நந்தி முழவு தளங்க மலை பெரு நங்கை மகிழ அணிந்த அரபுகள் நஞ்சு பிளிய முரன்று முயலகன் நைந்து நரல அலைந்த பகிரதி அந்திமலையொடு அணிந்து தில்லை நகர் அம்பொன் அணியும் அரங்கின் நடனவில் அங்கண் அரசை அடைந்து தொழுவதிவள் அன்று முதல் எதின்று வரையுமே. பட்டினத்தாட்ட
கவிதைகள் பார்த்தீங்களா எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. மற்றவையில உம் பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு. தலைவியின் நிலையை ம். தோழி உரைத்தலாம். இது காமநோயின் தன்மை கூறியவாறு. சந்தனம் பூசியதால் உடல் வெப்பம் அடைந்தது. மலரணையில் படுக்க அஞ்சி ஆடையோடு சங்கு வளைகளும் கழல ம். ஊரார் ஊற்றும் பழிச்சொல் அதிகரிக்க மெலிவடைந்த கிளியோடு பந்தையும் கழற்றி காயையும் மறந்து தளிர் போன்ற முன்னிருந்த நிறத்தையும் இழந்து நிறையொடு பண்பு தவிர மன்மதன் தன்னொடு அன்பு கொண்டதன் விளைவாக நந்தி மத்தளம் வாசிக்க உமாதேவியார் மகிழ இறைவன் உடலில் அணிந்திருந்த பாம்புகள் விடத்தை கக்கச் சீறி இறைவன் பாதத்தில் அடியிலுள்ள முயலகன் வருந்தி அலற அலையுண்ட கங்கையை மாலை நேர சந்திரனோடு அணிந்து சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தில் நடம் செய்கின்ற அழகிய பெருமானை அடைந்து தொழுது இவள் அன்று முதல் எதிரில் நின்றாள். அதனால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் இவை. ம். ம். நிலை மண்டில ஆசிரியப்பா. நிலை மண்டல ஆசிரியர். கொஞ்சம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. எனக்கு இந்த டாக்டர் வீட்டு இருந்து வேலை செய்யறாம கொஞ்சம் சரி. செல்ல வருவா. சரி சரி. எனக்கு மட்டும் ஒரு சின்ன படுத்தது நிலை மண்டல ஆசிரியர். என்னதானா எனக்கு சின்னனா வந்திருக்கேன். அடுத்ததையும் படியும் அப்பா. நிலை மண்டில ஆசிரியப்பா. வரை ஒன்று நிறவி அறவொன்று பிணித்து கடல் தடவாக முடலோடும் வாங்கி திண்டோளாண்ட தண்டா அமரர்க்கு அமிர்துணாதளித்த முதுபெருங்கடவுள் மந்திர மாலையை மத்தாகவும் மேலைய கொஞ்சம் மந்திர மலையை மத்தாகவும் வாசு என்னும் பாம்பை கைராவும் கொண்டு கடலை கடைந்து வலிமையான தோள்களையுடைய மன அமைதியே இல்லாத தேவர்களுக்கு அமுதை உண்ணும்படியாக கொடுத்த முதுபெருங்கடவுள். சரி, மற்றதையும் படியுமே. கடையும் கஞ்சென்ற கடையுகம் சென்ற காலத்து நெடுநிலம் ஆழிப்பரப்பில் ஆழ்வது பொறாது அஞ்சேல் என்று செஞ்சேலாகித்தன் தெய்வ உதிரத்து சிறு செலுப்புரையில் பௌவம் மேளே பட்டது பௌவத்தோடு உலகு குலைத்தொரு நாள் உண்டதும். இது 12வது பாடல். சரியான பெரிய பாட்டை எங்களுக்காக பிரிச்சு பொருள் வந்திருக்கு. அது விளங்கினது எனக்கு. இதை போட்டுக்க அப்படித்தான். இந்த நம்பர் போட்டு கிடக்குத்தானே, இந்த நம்பர் சரி சரி ஓகே. எனக்கு அதால விளங்கினது. கடையுகம் சென்ற காலத்து, அதாவது ஊழிக்காலம், இந்த பெரிய நிலம் கடல் மூழ்கி போகா வண்ணம் பாதுகாத்து அஞ்சாதீர்கள் என்று செம்மை நிறமுடைய சேல் மீன் ஆகி தம் தெய்வ வயிற்றில் செதில்கள் ஒன்றில் 7 கடல்களையும் உள்ளடக்கி உலகத்தையும் சேர்த்து ஒரு நாள் உண்டதும். ஏன்னா திருவள்ளுக்கூட்ட இருக்க கணக்க நக்கீரத்தை எல்லாம் ஒரே பாட்டை பிரிச்சு போட்டவ எங்களுக்கா, நாங்கள் இந்த பொருள் விளங்குறதுக்காண்டி. உலகம் மூன்றும் அளந்துளி ஆங்கவன் ஈரடி நிரம்பிற்றும் இலவே தேரில் உரைப்போர்க்கல்லது அவன் குறைவின்றே இணையனாகிய தனி முதல் வானவன் கேளல் திருவுருவாகி ஆழத்து 3 உலகங்களையும் திருமால் அளந்த போது அவனுடைய 2 பாதங்களும் நிரம்பவில்லை. நேரில் உரைப்போர்க்கு அல்லது அவன் குறையன்று இத்தகைய சிறந்த தேவனாய திருமால் பன்றி உருவன் தாங்கி அடுக்கிய 7 எடுத்தனன் எடுத்தெடுத்து ஊழி ஊழி கீழிறக் கிடைத்தும் காண்பதற்கு அரிய நின்களலும் வேண்டு புனிகல லோகமும் நெடுமறை தொகுதியும் அகில சராசரம் அனைத்தும் உதவிய பொன்னிறக் கடவுள் அன்னமாகி கண்டிலாத நின் கதிர் நெடுமுடியும் ஈங்கிவை கொண்டு நீங்காது விரும்பிச் சிறிய பொதுவின் மறுவின்றி விளங்கி ஏவரும் காண ஆடுதி அது எனக்கு 7 உலகையும் தோண்டி பார்த்தார். அந்த முதல்லாம் தொடர்ச்சியானதா. அவ்வாறு பல ஊழிகள் தோண்டி காண்பதற்கு அரிய உண்கடலும்
வேண்டி எல்லா உலகங்களையும் வேதங்களையும் அகில சராசரங்களையும் படைத்த பிரமதேவன் அன்னை உருவம் கொண்டு பார்க்க முடியாத உன் பிரகாசமான நெடுமுடியும் ஈங்கு கொண்டு நீங்காது விரும்பி தில்லைச் சிற்றம்பலத்தில் மறுவின்றி உலங்கி அனைவரும் காணுமாறு நடனம் ஆடுகின்றாய். அதிசயம் விளைக்கும் அன்றே அதிசயம் விளையாது மொழிந்தது எந்தை விளையாது கல்லினும் வலிதது நல்லெதிர் செல்லாது தான் சிறிதாயினும் உள்ளிடை நிரம்ப வான் பொய் அச்சம் மாயாகாசை மிடைந்தன கிடப்ப இடம்பெறல் அருமையில். அது எனக்கு அதிசயமாக உள்ளது. அதிசயம் விளையாமல் எந்தையாகிய நீ மொழிந்து வளையாது கல்லை காட்டிலும் வலிமையானது நல்லிதற்கு செல்லாது. அது சிறிதாக இருந்த போதிலும் உள்ளிடம் நிரம்புமாறு பொய் அச்சம் மாயா ஆசை இவை போன்ற இவை ஒன்று சேர்ந்து இடம்பெற முடியாமல் ஐவர் கள்வர் கள்ளப்புலனைந்து மண்டு எனக்கு ஞாபகம் வருது. ஐவர் கள்வர் வல்லிதியிற் புகுந்து மண்மகன் தீரியில் எண்மடங்கு சுழற்ற ஆடு ஆடு புகிடந்த வீடில் நெஞ்சத்து நுழைந்தனை புகுந்து தழைத்த நின் சடையும் ஐம்புல ஆசை மிகுந்து உள்ளே நுழைந்து குயவனது சக்கரத்தை போல 8 மடங்கு சுழற்ற சக்கரத்தை போல் 8 மடங்கு சுழற்ற ஆடிக்கொண்டிருக்கும் என்பால் நெஞ்சத்தில் நீயாக வந்து நுழைந்தனை. கடவுள் எப்படி அடிச்சு கொண்டு நின்றது இந்த ஐம்புல ஆசையா சுழலும். அது சும்மா சுழலையில 8 மடங்கு சுழன்ற மாதிரி எங்கட ஐம்புல ஆசைகள் சுழண்டடிச்சு கொண்டிருக்க. நீ வந்து இந்த பாலும் நெஞ்சத்துல நீயாக வந்து நுழைந்தனை. அப்பப்பா எப்படி செய்யவாயும் மையமர் கண்டமும் நெற்றியில் நிகழ்ந்த ஒற்றை நாட்டமும் எடுத்த பாதமும் தடுத்த செங்கையும் புள்ளி ஆடையும் உள்ளினின் விளங்க நாடகம் ஆடுதி நம்ப கூடும். நல்லா இருக்கு தெளிவுரை. உன்னுடைய நீண்ட சடையும் சிவந்த வாயும் கருமனுடைய கழுத்தும் நெற்றிக் கண்ணும் தூக்கிய பாதமும் அவையும் காட்டும் கையும் அஞ்சற்கை தடுத்த கை அது புலித்தோல் ஆடையும் பிரகாசமாக விளங்க நடனம் ஆடுகிறாய். வேதம் 4ம் விழும்பெரு முனிவரும் மாறி நின்றிரன் மாதலின் மொழிவது பெரியதிற் பெரியயை என்றும் அன்றே சிறியதிற் சிறியை என்றும் அன்றே நிறை பொருள் மறைகள் 4ம் நின்னறைகளில் இரண்டொடும் அறிவினில் ஆர்த்து வைத்த மறையவர்தில்லை மன்றுகளவோனே. சிவபெருமானே, 4 வேதங்களும் முனிவர்களும் போற்றும் ஆதி தெய்வமே, இதனின் திறமாதலில் இதை எடுத்துரைப்பது மிகவும் சிரமம். நீ பெரியதில் பெரியை சிறியதில் சிறியை மறையையும் களலையும் அறிவிலே கட்டி வைத்தவனும் எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகிய நீ மறையவர் வாழும் தில்லை மன்றிற்கு உரியவனாவாய். வெண்பா கிளவருமாய் நோய் மூப்பு கீழ்பட்டு காமத்து உளவரும் போய் ஓயுமா கண்டோம் மொழி தெரிய வாயினால் இப்போதே மன்றில் நடமாடும் நாயனார் என்றுரைப்போம் நாம். நோய் மூப்பு இவைகளுக்கு ஆளாகி துன்புற்று அதிகமாக சிற்றின்ப நெறியில் ஈடுபட்டவர் ஓய்ந்து போவதைக் கண்டோம். ஓதும் மொழி நன்றாக விளங்க வாயினால் இப்போது மன்றில் நடமாடும் இறைவனே என்று நாம் வாழ்த்துவோமாக. கட்டளை கலித்துறை நாமத்தினால் எந்தன் நாத்திருத்தேன் நரை மாமலர் சேர்த்தாமத்தினால் உன் சரண் பணியேன். அப்பப்பா சார்வதோடு நான்
சார்வதென்கொடு நான் வாமத்திலே ஒரு ஐ மானை தரித்ததொரு மானை வைத்தாய் சேமத்தினால் உன் திருத்தில்லை சேர்வதோர் செந்நறியே. பாரு, நாமத்தினால், அடுத்து. தாமத்தினால், வாமத்தினால், சேமத்தினால், மெல்ல மெல்ல நாமத்தால் தாமத்தால் மெல்ல மெல்லமா உயர்ந்திருக்கிறார் வேறும். திருவந்தத்தினால் என் நாக்கு திருந்தவில்லை. அப்பா, மனமுள்ள மலர் மாலைகளை சாத்தி உன் பாதங்களை பணிந்தறியேன். நான் எந்த உரிமையை கொண்டு உன்னை அடைவது? மான் என்றது மான் மரியையும் உமாதேவியையும் குறிக்கும். இடப்பாகத்தில் உமாதேவியையும் கையில் மான் மரியையும் வைத்துள்ளாய். மரி என்று வந்திருக்கணும். என் வைப்புறமாக உன் தில்லையை அடைவதுதான் நல்ல நெறியென கொண்டேன் என்பதாகும். பண்ண போறீங்களா? அது மட்டும் கண்டினியூ பண்ண போறீங்க? எத்தனை இருக்கு என்ன மெனு பார்த்த நீரா? கணக்க கிடக்குது. அப்ப நிப்பாட்டுவோம். ஒரு பொருங்க வாரம் கீழே என்னத்தை அதை ஒன்றோட நிப்பாட்டும். தனாவோட நிப்பாட்டுவோம். சரியா. தனா என்ன படித்த நீங்கள்? நாமத்தினால் அவ படிச்சவ. நான் நெறி தரு அதோட நிப்பாட்டுவோம். அது பெரிய பாட்டு தானே. ஆசிரியர் சந்த விருத்தம். நெறிதரு குழலை அறல் என்பர்கள் நிழலெழு மதியம் நுதல் என்பர்கள் நிலவினும் வலிது நகை என்பர்கள் நிறம்பெரு கலசம் முலை என்பர்கள் அறிவதறிதி விடை என்பர்கள் அடியினை கமல மலர் என்பர்கள் அவயம் இனிய மடமங்கையர் அழகியர் அமையும் அரணென் செய்ய மறிமழுபுடைய கரணென்கிளர் மரளியை முனையும் மரணென்கிளர் மதிபொதி சடில தரலென்கிளர் மலைமகள் மருவு புயலென்கிளர் செறிபொழி நிலவு நிலையென்கிளர் திருமண திருநடம் நவிலும் நிறையென்கிளர் சிவகதி அருளும் அரலென்கிளர் அரசு என்கிளர் அரசென்கிளர் சிலர் நர குறவர் அறிவென்கிளர் அறிவென்றறியே ஒழுங்காக வகிர் எடுத்து முடிக்கப்பட்ட கூந்தலை கருமணல் ஒழுங்கு என்பார்கள். ஒளியோடு கூடிய சந்திரனை நெற்றி என்பார்கள். நிலவை காட்டிலும் வெண்மையானது பல் என்பார்கள். நிறமிக்க கலசத்தை முலை என்பார்கள். அறிகுவது அரிது இடுப்பு என்பார்கள். இடுப்பு பாதங்களையும் இரண்டு பாதங்களையும் தாமரை மலர்கள் என்பார்கள். இத்தகைய உடல் உறுப்புகளுடைய இளமங்கையர் அழகியர் போதும் என்று திருப்தி கொண்டவர்கள் இறைவனை வணங்குவார்களோ? சிவபெருமான் மானையும் மழுவையும் ஏந்திய கைகளை உடையவன் என்றும் காலனை கோபிக்கும் அரண் என்றும் சந்திரனை சடையில் சூடியவன் என்றும் உமாதேவியை இடைப்பாகத்தில் கொண்டவன் என்றும் நிலவு பொழிகின்ற தில்லைநகர் என்றும் அங்கு இறைவன் திருநடம் செய்கின்றான் என்றும் அவன் மக்களுக்கு சிவகதியை அருளுகின்றான் என்றும் துதித்து வழிபடாதவர்கள் அறிவில்லாதவர் ஆவர். எனவே சிவகதி பெற வேண்டுவோர் அவனை வணங்குங்கள் என்பதாம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.